Hello viewers, இன்னைக்கு பார்க்க போறது One Piece episode 1068 part 1. ஓபன் பண்ணா அந்த யானையை தான் காட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்குது. மொமோனோசுகே, நான் உனக்காண்டி தான் வெயிட் பண்றேன், உன்னோட ஆர்டர் காண்டி தான் வெயிட் பண்றேன், உன் கூட சேர்ந்து சண்டை போட போறேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிட்டு இருக்குது. நேவி ஆளுகெல்லாம் அத்தாதண்டி யானையை பார்த்துட்டு மிரண்டு போய் இருக்கானுங்க. ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் அவன் கொடுத்தானா போதும், அங்க இருக்க மொத்த வேர்த்தையும் அது மிதிச்சே நசுக்கிரும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது. இப்படி அவன் அந்த யானை கிட்ட பேசின மேட்டரை மொமோனோசுகே யமட்டோ கிட்ட சொன்ன உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆல்ரெடி இந்த விஷயத்த ஓடன் பிரிடிக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அதே மாதிரி நம்ம பையன் இப்ப பேசுறான் அப்படின்னா உன்னாலதான் இந்த உலகத்துக்கு ஒரு புதிய விடியலே பிறக்க போகுது அப்படி இப்படின்னு அவ பில்டப் பண்ணுவா. மொமோனோசுகேக்கு அவங்க அப்பாவோட ஜேர்னலை படிச்சு பார்க்கும் போதுதான் ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன ஆனாலும் சரி இவன் உயிரை விடக்கூடாதுன்னு. ஏன்னா வருங்காலமே இவனை நம்பித்தான் இருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஃபைனல் ஐலாண்டுக்கு போய் அங்க என்ன பார்த்தாங்க, என்ன இருந்துச்சுன்னு சொல்லி அவர் எல்லாத்தையுமே அந்த ஜேர்னல்ல எழுதி வச்சிருந்தாரு. ஆனா மனுஷன் அதை கிழிச்சிட்டாரு. அந்த ஐலாண்டுக்கு போய் அங்க இருந்ததை பார்த்தா அவங்க எல்லாருமே சிரிச்சதா மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. பட் அங்க என்ன இருந்துச்சு என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப மொமோனோசுகேக்கு அதான் காண்டு. இப்ப எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு அவனுக்கு தெரியணும்ல. தெரியாம கண்மூடித்தனமா கஷ்டப்பட முடியுமா? ஏன் இந்த மாதிரி பண்ணாருங்கிற மாதிரி கத்திட்டு கிடப்பான். இப்ப மட்டும் அவர் இங்க இருந்தாருன்னா பழைய மாதிரியே இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை ஓபன் பண்ணி உள்ளான்னு சொல்லுவாரா? ஏன்னா அதனால லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே ஆபத்து தானே. இப்ப அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மொமோனோசுகேக்கு லேண்ட் ஆஃப் ஆனோவை ஓபன் பண்ண வேண்டாம், அது பழைய மாதிரியே இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான் தோணுது. அப்படின்னா நான் என்ன கோலையா பயந்துட்டேனான்னு சொல்லி லூசு மாதிரி அழ ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் இங்க வெளியில சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க மேல எல்லாம் அங்க சுத்தி இருக்க பாறைங்க எல்லாம் விழுந்துகிட்டு இருக்குது. இப்ப சட்டு புட்டுன்னு அவங்க அந்த டோமுக்குள்ள போயிட்டாங்கன்னா எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்ல. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த பெரஸ்பரோவை ரிவெஞ்ச் எடுத்து வச்சு செஞ்சுட்டாங்க. பட் ஆனாலுமே இன்னும் சண்டை முடியல. தாக்கு பிடிக்கணும்ல, இல்லன்னா கல்லுக்கடியில மாட்டி நெஞ்சிருவாங்க. அதுக்காகவே அடிச்சு புடிச்சு உள்ள ஓடுவாங்க. அப்படியே கட் பண்ணி பிராங்கிய காட்டுறாங்க. அவன் கீழே விழுந்தானே நம்ம ஜோரோ அவனை ஒரு வழியா புடிச்சிட்டான். நல்ல வேலை புடிச்சான். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளவுதான். அவங்கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்ல. ஜோரோ உயிரோட இருக்கியான்னு கேட்டு பாப்பான். சுத்தம் கண்ணெல்லாம் பிளாக் அடிச்சு போய் இருக்குது. அதே நேரம் இங்க கிண்ணுகிட்டையும் ஒக்கிகோ கிட்டையும் சுத்தமா அசைவே இல்லை. ஆனா உசோப்பு இவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தியே தீரணும்னு விரியில இருக்கான். இந்த கேசல் வேற மொத்தமா கொலாப்ஸ் ஆயிரும் போல. எப்படியாச்சும் தப்பிச்சாவணும்டா ஹாம்லெட். ஒண்ணு கவலைப்படாதீங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன்னு வெள்ளந்து அடிச்சு ஓடுவான். சுத்தி ஒரு இடம் விடாம எல்லா இடமும் எரிஞ்சுட்டு இருக்குது. எப்பா எங்களை எப்படியாச்சும் சேஃப்டியா கொண்டு போய் டெலிவரி பண்ணி இருப்பா, சுத்தமா எங்களால முடியலன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான்னு வைங்க. அப்போ ஓகேக்கு ஈசோவை பத்தி யோசிச்சு பாப்பா. என்னன்னா இவங்களை காப்பாத்த வந்தப்போ கட்டையை கழட்டி போட்டுட்டு ஸ்டார் ஹேட் மேல உண்மையாவே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உயிரை விட்டுறாதீங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்படி இவன் அண்ணனை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதே நேரம் அண்ணன் தங்கச்சியை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். தங்கச்சி தம்பி வாட் எவர் இட் இஸ். ஏன்னா இப்ப அவன் சண்டை போட போறது சைஃபர் போல். அவனே தெளிவா சொல்லுவான், தம்பி நீ ஆல்ரெடி ரொம்பவும் சண்டை போட்டு ரொம்பவும் டயர்டா இருக்க. இந்த நிலைமையில எங்க கூட சண்டைக்கு வந்தீங்கன்னா டெஃபினட்டா நீ செத்துருவ. எங்களை தோக்கடிக்கலாம் முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. எதுக்கு தேவையில்லாம அதை வேஸ்ட் பண்ற? நீ கிளம்பு, நாங்க போய்கிறோம். வீண் வம்பு வேண்டான்னு படிச்சு சொல்லுவானுங்க. இதுக்கு மேல வில்லத்தனம் பண்றவனுக்கு எப்படித்தான் நல்லவனுங்களா இருக்க முடியும்? இல்ல என்ன ஆப்ஷன் தான் கொடுக்க முடியும்? பேசாம விட்டு போறதை விட்டுட்டு கண்ணை வச்சு சுட ஆரம்பிச்சிட்டான். இனி விடுவானுங்களா? 2 பேத்துக்கும் வளைச்சு சண்டை. இவன் கண்ணை வச்சு டம்முன்னு எவ்வளவு சுட்டாலும் புல்லட்ல இருந்து அலேக எஸ்கேப் ஆவானுங்க. அவன் கன்னை யூஸ் பண்ணி சொல்றான். அவனுக்கு ஃபிங்கர் பிஸ்டல்னு சொல்லி அட்டாக் பண்ணுவானுங்க. சும்மா போனவனுங்களை சொரிஞ்சு விட்டு கடைசியில பாடியில குத்துன்னு கண்ட மேனி குத்து வாங்குவான். ஆனாலும் விடல, அந்த மூஞ்ச மறைச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கானே அவனை புடிச்சு இழுத்து வச்சு சுட்டுட்டான். அவன் பேரு பாத்தீங்கன்னா மகா. உடனே அதை பார்த்துட்டு கர்னிகாவே செம்மையா ஷாக் ஆகி, ஏன்டா ஏன் ஒயிட் பியர் பைரட்ஸ் எல்லாம் எதுக்கு அந்த பொடிப்பயலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கதறிட்டு இருப்பான். என்னன்னா ஈசோவும் மட்டை, அந்த மகாவும் மட்டை. அந்த கர்னிகாக்கு எரிச்சல் ஆயிருச்சு. எப்படியாச்சும் நான் ரோபினை சீக்கிரமா புடிச்சே தீர்வேன்னு சொல்லும் போது மறுபடியும் போன் கால். யாரான்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிளவர் மூஞ்சன் ஜோசப். அவன் கூப்பிட்டு நல்லா தெளிவா கேட்டுக்க, பையல் டஸ்டர் இருந்து ஆர்டர் வந்திருக்குதுன்னு. அப்படின்னு அது கண்டிப்பா பெரிய விஷயமா தானே இருக்கணும். என்னடான்னு கேட்டா நம்ம லூஃபியா இங்க போட்டு தள்ளுமாமா. அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா. என்னங்கடா ஆளாளுக்கு பிளேட்டை மாத்திட்டே இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி இந்த அனிமல் கிங்டம்ல எல்லாம் குளிப்பானுங்கல்ல, 4 ஃப்ளோர்னு ஒண்ணு இருக்குது அந்த டோமுக்குள்ள. அங்கதான் ஹிஹிமாரு கொமச்சியோ ஓட்டமா ஸ்பீடு நமின்னு எல்லாரும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்காங்க. நல்லவேளை அவங்க 2 பேத்தோட உயிருக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. நமிக்கு கவலை என்னன்னா உசோப் எப்படியாச்சும் பத்திரமா கிண்ணையும் மத்தவங்களையும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்துடணும்னு. அது நம்ம பையன் எங்க போனாலும் பழச்சுக்குவான்னு வைங்களேன். அந்த டைம் தான் மார்க்கோட என்ட்ரி. பையன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி செம டயர்ட் ஆயிட்டானாமா. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன்பா. அங்க இன்னும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இவனுக்கு ரெஸ்ட் கேக்குது ரெஸ்ட். அப்ப திடீர்னு பயங்கரமா கத்துற சவுண்ட் அந்த இடமே அதிருது. வேற ஒண்ணும் இல்ல, பிக்மாமே நம்மளுக்கு போன எபிசோடு ஜெயிச்சானுங்கல்ல, அதனால அவங்களோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் காட்டுத்தனமா கத்திருக்கானுங்க. அந்த சத்தம் தான் இப்படி அதிருது. ஒரு வழியா சாதிச்சிட்டானுங்கல்ல. சொல்ல போனா இது ஒரு பெரிய வெற்றி தானே. உடனே நமியும் அப்பாடா இப்போதைக்கு அவனுக்கு அடிச்ச அடியில டெஃபினட்டா பிக்மாம்
திரும்பி வரமாட்டான்னு சொன்ன உடனே ஜூயிஸ் அப்படியே லைட்டா ஆளுமா நமிக்கு கடுப்பாயிரும். மூஞ்சிலேயே ஒரு போட போட்டு கொய்யால உனக்கு நான் முக்கியமா இல்ல பிக்மா முக்கியமா, என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியா உடனே ஐயோ நமி எனக்கு நீதான் முக்கியம், நான் சும்மா விளையாட்டு பண்ணேன் சும்மான்னு சமாளிக்கும். அப்ப மேல இருந்து டம்மு டம்முன்னு அடி விழுகிற சவுண்ட் கேக்குது. லைட்டா உடஞ்சு கீழே விழுகுது. இப்போதைக்கு இந்த பூமியிலேயே இந்த ஐலாண்டு தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஐலாண்டு. அதனாலேயே கொஞ்சம் பார்த்து பக்குவமா தான் இருக்கணும். இங்க ஸ்டார் ஹேட்டை கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டாங்கல்ல, அட கொய்யாலைகளா அவன் ஆல்ரெடி கைடோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். நாங்க இடையில பூந்து சண்டை போண்டுமா, அது ரொம்ப ரிஸ்க். அப்படி இப்படின்னா வேற வழியே இல்ல. 5 எல்டர்ஸ்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குது. அதுவும் இவங்க கிட்ட மட்டும் தான் வந்திருக்குது. இந்த வேலையை இவனுக்கு எப்படியாச்சும் பக்காவா செஞ்சு முடிக்கணும். அப்படி இப்படின்னு அந்த ஜோசப் சொல்றதை கேட்டவொடனே இவனுக்கு கடுப்பாகும். அந்த டைம் ட்ரேக் எந்திரிச்சு நான் எதுவுமே பண்ணாம சாக தயாரா இல்ல, எதையாச்சும் பண்ணியாகணும்னு வெறியில இருக்கான். இங்க கெர்னியாக்கு பாத்தீங்கன்னா செம கடுப்பாகுது. ஏன்னா ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் யாரு, அவனுக்கு எல்லாம் ஒரு சின்ன பைரட் குரூப், எப்படி இவனுக்கு இவ்வளவு ஃபேமஸா இருக்கானுங்க, அவனுகிட்ட என்னதான் ஸ்பெஷல் இருக்குது, எல்லாருமே அவங்களுக்கே சப்போர்ட் பண்றாங்க, உண்மையிலேயே நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இதுக்கப்புறம் கைடோவோட சண்டைக்கு இடையில பூந்து இவன் லூஃபிக்கு என்னென்ன அட்டூழியம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.